சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் நீர் கடலூரில் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? எப்போது அந்த வெள்ளம் வடிய வாய்ப்புள்ளது? அபிநயா, ஒசூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பயணித்து தற்போது வங்கக்கடலில் கலக்கக்கூடியதுதான் இந்த தென்பெண்ணை ஆறு. இந்த ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் தொடர் கனமழையின் காரணமாக தற்போது சாத்தனூர் அணையிலிருந்து நேற்று அதிகாலை 1,70,000 கன அடி நீர் என்பது இரவில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திறந்துவிடப்பட்ட நீர் தற்போது விழுப்புரம், கடலூர் வழியாக பயணித்து தென் வங்கக்கடலில் கலக்கக்கூடிய நிலையில் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் கரையோரம் இருக்கக்கூடிய சுமார் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 19 அழகிய நத்தம், 2000 உலகம் உள்ளிட்ட 19 ஊராட்சி பகுதியை சேர்ந்த வீடுகளை தற்போது வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. அதே போல் கடலூர் நகர பகுதியை பொறுத்தளவில் மாநகராட்சி பகுதியில் 7 பகுதிகளான செம்மண்டலம், தாவடி, குண்டுசாலை, திடீர்குப்பம், தாழங்குடா, குண்டு உப்லாவாடி மற்றும் ஆல்பேட்டை, மஞ்சக்குப்பம் என அனைத்து பகுதிகளிலுமே தற்போது கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் தண்ணீர் வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. அந்த கோன் கட்டி கழுகு பார்வை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய கஸ்டம் சாலை, இந்த கஸ்டம் சாலையை தாண்டி சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த குண்டுசாலை பகுதியில் இருக்கிறது. இந்த குண்டுசாலை பகுதி முழுமையாக தற்போது வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அவர்கள் அதிகாலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே மாடியில் தஞ்சமடைந்தார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாக சார்பில் தீயணைப்பு துறையினர், பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து படகு மூலம் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதே சூழலில்தான் இந்த கரையோரம் இருக்கக்கூடிய திடீர்குப்பம், குண்டு உப்லாவாடி, மஞ்சள் குப்பம் என அனைத்து பகுதிகளிலுமே தற்போது வெள்ள நீர் என்பது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து இன்னும் அதிகமாக தண்ணீர் இன்னும் 5 அடி அளவிற்கு அதிகமானால் இன்னும் கடலூர் நகர பகுதிக்கும் இந்த வெள்ள நீர் என்பது புகுந்துவிடும். ஏற்கனவே இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் நகரம் முழுவதும் தற்போது தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்று தண்ணீரும் தற்போது வந்தால் வெள்ளக்காடாக கடலூர் மாவட்டம் மிதக்கும் என்று தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார். பல்வேறு இடங்களில் மணல் முட்டைகளை அடுக்கி தற்போது தடுப்புகளை வைத்திருக்கிறார். அதையும் மீறி தற்போது தண்ணீர் வந்த வண்ணம் இருக்கிறது. பாதுகாப்பாக இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் மீட்டு தனியார் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் களத்தில் ஆய்வு மேற்கொண்டு அது ஒரு பகுதிக்கும் ஒரு தனி வட்டாட்சியர் அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார். மக்கள் ஒருவர் கூட வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடாது, உடனடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறார். அந்த கழுகு பார்வை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பகுதியை பார்த்தாலும் அங்கு வெள்ளக்காடாக காட்சியளிப்பதை நாம் இந்த கழுகு பார்வை காட்சிகள் மூலமாக உணர முடிகிறது. ஆற்றுக்கும் குடியிருப்பு பகுதிக்கும் வித்தியாசமில்லாத அளவிற்கு அந்த தண்ணீர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது.